குமார் நிகழ்ச்சி நான் உங்ககிட்டேருந்தே தொடங்குறேன். எங்களை டீபன் கொடுத்து ஏமாற்றலான்னு நினைக்காதீங்க, தேர்தல் நிலைப்பாடு வேண்டாம் என்ற முடிவை கூட எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கருத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் சொல்றாரு. இந்த கருத்தை இப்ப பேச வேண்டியதற்கான அவசியம் என்ன வியூகத்தோட யாருக்கு சொல்றாரு அது தெரியல, சொல்லுங்க. பொதுவா சொல்றாரு, அரசியல் களத்துக்குள்ள இருக்க நிலைப்பாடு. இதுதான் எனக்கு தர்ம சங்கடமா இருக்கு. அவர் சொன்னது சரி இல்ல, அவர் ஊடகத்தை பார்த்து கூட சொல்லலாம்ல. அவருக்கு வந்து இத்தனை ஊடகத்தை பார்த்து, ஊடகத்தில் அவருக்கு என்ன இதுக்கு பதில் அவருக்கு ஊடகத்தில் என்ன கிடைக்கும் சார்? அவர் திமுகவை பார்த்து சொல்கிறாருன்னு சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். எனக்கு தெரியல அது. ஏன்னா அவர் செய்தியாளர் விவாதத்தினுடைய மையப்பொருளே அதுதான். அவர் எல்லா விஷயத்துலையுமே அவர் அது மட்டும் சொல்லலை, எனக்கு பண்டி கொடுத்து ஏமாற்ற முடியாது, 10 சீட்டு போதும் என எங்களை மதிப்பீடு செய்ய முடியாது, அதே போல் எங்களை யார் சேர்க்க மாட்டார்கள், எல்லா இடத்திலும் நாங்கள் சேர முடியும், இது சொல்லியிருக்காரு. பாண்டிச்சேரியில் இலவச தரமான கல்வி வழங்க, தரமான இலவச மருத்துவத்தை கொண்டு வர முடியும் என்கிறார். அப்போ தமிழ்நாட்டில் ஏன் சொல்லலை? அவர் கூட இருக்கிற கட்சியில் ஏன் சொல்லலை? ஆக விசிகே ஒரு நாள் ஆட்சிக்கு வரும் என்கிறார். நான் தேர்தலில் போட்டியிட போவதில்லை என்றும் அதையும் சொல்லியிருக்கிறார். இப்படி எல்லாம் சொல்கிறார். இந்த கேள்விகளெல்லாம் யாரை கேட்குறார்? இல்லை, அவர் எங்கே போனாலும் அதை திரும்ப திரும்ப அவர்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வின்றது, எத்தனை சீட்டு உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க, அதிருப்தியில் இருக்கிறீங்களா, அல்லது வந்து ஆட்சியில் பங்குன்றப்போ நீங்கள் ஏன் வந்து துணை முதலமைச்சர் பதவி கேட்டு வாங்க மாட்டேன்றீங்க, கூடுதல் இடங்களை ஏன் வாங்க மாட்டேன்றீங்க, கொடுக்குற இடத்த மட்டும் ஏன் திமுக கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்கிறீங்க, இந்த கேள்விகள்லாம் திரும்ப திரும்ப வரும்பொழுது அந்த கேள்விகளுக்கான விடையாக இதை எடுக்கலாம். அவர் கேள்விக்கு பதில் சொல்லலை. இந்த கேள்வி அவர் ஒவ்வொரு கூட்டம் நடத்துகிறாரு, அந்த கூட்டத்தில் சொல்கிறார். நேற்று இதில் ராஜா இங்கே நடத்தினார் ஒரு கூட்டம், அதில் பரிசு வழங்குதல் இதெல்லாம் நடத்தினாங்க, அந்த கூட்டத்தில் சொல்கிறாரு. அதுக்கு முன்னே ஒரு கூட்டம் திருச்சியில் நடக்கும்போது பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். நான் என்ன சொல்ல வரேன்னா, காதில் உட்கார்ந்து செவியை கடிக்கிற பழக்கத்தை விடணுன்றேன். அவர் அந்த கட்சியில் இருக்கார். அவர் கேட்குறது, அவர் கிளைம் பண்ணுறது, அவருக்கு இருக்கிற ரைட்ஸ் எல்லாம் நியாயம்தான். அந்த கட்சி கிட்டத்தட்ட நமக்கு தெரிய 96லேருந்து பாலிடிக்ஸில் இருக்கிறது. அது வந்து அதை வந்து ஏதோ நீ இப்படி அவருக்கு ரேஷன் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அது அதிமுக வந்தாலும் இது கடுமையான விமர்சனம். என்ன கடுமையான விமர்சனம்? அப்படி தானே இருக்குது. கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. அப்படி தானே வச்சுருக்காங்க. தேர்தல் நிலைப்பாடு வேண்டான்னு முடிவு எடுக்கக்கூடிய இடத்துக்கு கூட வெக்ஸாய் தானே சொல்றாரு. இல்ல அது எடுக்க வேண்டிய இடத்துன்றது அவர் ஏற்கனவே எடுத்த நிலைப்பாடை சொல்றாரு. வெக்ஸாய் தான் சொல்றாரு. இல்ல அவர் தேர்தல் வேணும் வேணான்றதை பத்தி அவர் பேசல. மக்கள் பணிக்காக அரசியலுக்குள்ள வந்திருக்கிறேன், தேர்தல் சீட் எனக்கு முக்கியம் இல்லைன்றதானே சொல்றாரு. அது வெக்ஸாய் சொல்றாரு சார். நான் வெக்ஸாய் தான் அவர் பேசுறாரு. அவரு வெக்ஸாய் எந்த புள்ளியில அவர் வெக்ஸாய் பேசுறாருன்னா, நான் யதார்த்தமா சொல்றேன் சார். அவரு வந்து இந்த ஆதவ அர்ஜுனா வந்து அவரை வந்து நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னைக்கு துணை முதல்வர் பதவி வந்து அன்னையிலிருந்து தான் இந்த பிரச்சனை வருது. அதுக்கு முன்னெல்லாம் எனக்கு தெரிய அதுக்கு முன்னே அந்த மாதிரிலாம் ஒன்றும் இருந்ததில்லை. ரொம்ப இணக்கமாக தான் போயிட்டு இருந்தது. உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் அப்படின்னு வந்த அன்னையிலிருந்து ஆதவ அர்ஜுனா முதல்ல தீயை கொளுத்தி போட்டார். அவர் இப்போ இங்கே இல்லை, அவர் டிவிக்கு போயிட்டார். போனாலும் ஆதவ அர்ஜுனாவும் திருமாவளவன் அவர்களும் அவர்கிட்ட வந்து ஆசையெல்லாம் வாங்கினார். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது அரசியல் மரியாதை நிமித்தம் அதை வாங்கியிருக்காரு. திருமாவளவனை பொறுத்தவரையில் அவர்கள் வந்து நல்ல ஒரு இன்டலெக்சுவல், நல்ல அவர் கருத்துக்களை அது கலைஞர் பேசுகிற மாதிரி நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். அவர் திருமாவளவன் பேசுகிறது வந்து கலைஞர் ஸ்டைலில் அவர் ஃப்ளோர்லாம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அவர் அந்த இதில் பேசுவார், எல்லாத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணிலாம் பேசுகிறார், எல்லாம் சரிதான். ஆனால் அவர் அத்தனை கேள்வியும் திமுகவையும் முதலமைச்சரையும் திமுக கட்சியும் தான் கேட்கிறார். அவர் எந்த புள்ளியில அவர் திமுகவையும் முதலமைச்சர் ஸ்டாலினையும் குறிவைத்து பேசுறாரு? டீ பண்ணு கொடுத்து ஏமாற்ற முடியாதுன்னு வேற யார் அவரை ஏமாற்ற முடியும்? அரசியல் களத்தில் டீ பண்ணு கொடுத்து ஏமாற்ற முடியாதுன்னு சொல்ற வார்த்தை யாரை சொல்ல முடியும்? அவரை தானே சொல்ல முடியும், திமுகவை தானே சொல்ல முடியும். ஆக மொத்தத்தில் நான் முதல்ல போன ஆண்டே நான் சொல்லிவிட்டேன், அவர் திமுகவுக்கும் அவருக்கும் மனசுக்குள்ளே ஒரு விரிசல் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ அதிமுகவுக்கு நேற்று கொடுத்த பேச்சில் நிறைய பேசியிருக்கிறார். அதிமுகவுக்கும் அவர் இன்டைரக்டாக சொல்கிறார், நீங்கள் எம்ஜிஆரை பற்றி ஜெயலலிதாவை பற்றி இதெல்லாம் பேசிட்டு நீங்கள் எப்படி மதுரை இதில் வந்து நீங்கள் எப்படி இருந்தீங்க, எப்படி ஏற்றுக்கிட்டீங்க, அது எப்போ நீங்கள் அதிமுக நீங்கள் வந்து சங்கிகள் கூட சேர்ந்து எப்படி பண்ண முடியும், அப்படி இப்படின்லாம் அவர் பேசுகிறார். அப்போ பேசும் பொழுது அப்போ என்ன வருது அப்படின்னாக்கா, எடப்பாடி பழனிசாமியை அங்கேருந்து பிரிக்கணும், நாம் ஒரு அணியை ஏற்படுத்தணும், டிவிகே கூட சேர்க்கணும், டிவிகே கூட அவர் தொடர்பு இருக்காருங்கிறது எனக்கு முதல்லேருந்து தெரியும். டெல்லியில் உள்ள பேச்சுவார்த்தையிலேருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன் எல்லா இடத்துலையும்.
அதுக்கு யாரும் மறுப்பு கொடுக்கல இல்லைன்னு. அது நடக்கட்டும், நல்லா இருக்கட்டும், எல்லாரும் முன்னேறணும். இல்ல அவரு கடைசியா திருச்சியில நடந்த அந்த மாநாட்டுல கூட சினிமா வேடம் போட்டுக்கிட்டு கூட வந்து உங்கள்ட்ட வாக்கு நிற்பாங்க அப்படின்ற இது எல்லா கட்சியிலும் தான் இருக்காங்க சினிமா நடிகர்கள். அதைத்தானே அதை சொல்லிக்கலாம்ல. அது ஒரு பெரிய இதா வராது, அது ஒரு பெரிய கொஸ்டின். ரெண்டு விஷயம். ஒண்ணு, அவர் இன்டாக்ட் கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்க. திமுக விசிக கூட்டணின்றது ஒரு கொள்கை கூட்டணின்னு சொல்லும் பொழுது ஏன் அவர் வந்து அந்த கூட்டணியை உடைச்சிக்கிட்டு அதிமுக கூட்டணி கூட அல்லது விஜய் தாவேகா கூட ஒரு அணி ஃபார்ம் பண்ணணுன்ற முயற்சியை திருமாவளவன் மறைமுகமா ஏன் எடுக்கணும் சார்? இப்போ திமுகவிற்கு நிறைய ஆன்டி இன்கம்பரன்சி இருக்கிறது. இப்போ ஒன்று சொன்னேன் நான், பாண்டிச்சேரி அட்வைஸ் கொடுக்குறார். நீங்கள் வந்து தரமான இலவச கல்வி கொடுங்க, தரமான மருத்துவத்தை கொடுங்கன்னா ரொம்ப நியாயமானது. நானே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். எந்த கட்சியாவது இப்போ 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க திமுக அரசு, இலவச கல்வி இலவச மருத்துவம் உலக தரத்தில் கொடுங்களேன். அதுக்கு எனக்கு 5 கோடி இன்னும் 5 கோடி எனக்கு வேணும்னு கேளுங்க, கடன் வாங்க செய்யுங்க. அதாவது ஜனங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். 5 லட்சம் 4 லட்சம் கோடி கடனை வாங்கி என்ன செஞ்சேன் அது செஞ்சேன்னு தெரியாமல் எராசாகி போய் கிடக்கு. இப்போ அது மக்கள்கிட்ட நிறைய அதிருப்தி இருக்குது. அடுத்த தேர்தலில் திமுகவுக்கு வாக்கு எப்படி வருங்கிறது அவர் ஒரு கணிச்சிருப்பார். அவர் நல்ல அரசியல் அடிப்படையில் அரசியலை பண்ணுறது திருமாவளவன் தான் பக்காவாக. அடிமட்டு மக்கள்கிட்ட எல்லா இடத்துலையும் போகிறது வர்றது, எல்லா மக்களோட பழகிறது, பேசுகிறது, அவங்களுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் அவர் பண்ணிகிட்டு இருக்கார். ஆனால் அவருடைய வருத்தத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. இவ்வளவு பேச்சு அவருடைய வருத்தம் திமுகவில் இன்னும் நிறைய இருக்கு. அது ஏன் வருத்தம் ஏன் வருதுன்னா அவருக்கும் அவங்க கட்சியும் அவங்க கட்சியில் இருக்கிற தலைவர்களுக்கு அமைச்சர் கொடுக்கணும், துணை முதலமைச்சர் கேட்டால் கொடுக்கலாமே. அவர் சொல்றாரு. இப்போ அவர் வந்து ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்றது விசிகாவுடைய நீண்ட நாள் முழக்கமா இருக்கிறப்போ இப்போ எங்களுக்கு தெரியும் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த களம்ன்றது அதுக்கு சாதகமானதா இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த கொள்கையிலேருந்து நாங்கள் வெளியில போல அதில் உறுதியா இருக்கிறோம். இப்போதைக்கு அதை செயல்படுத்த முடியாதுன்றதானே அவர் பேச்சா இருக்கு. அப்படி முடியாது எங்க சொன்னாரு, சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னாரு? ஆட்சியில பங்குன்றதை நாங்க இப்ப கேட்க மாட்டோம், 2026 அதை கேட்க முடியாதுன்னு தெரியும்னு சொல்லியிருக்கிறார். அப்படியே சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்கிறார். நான் கவனிக்கல சார். இல்ல சொல்லியிருக்கிறார் அவர். சொல்லியிருந்தா ரைட், சொல்லியிருந்தா அதுக்கு நான் கேட்கறது என்னன்னா, இல்ல ஒரே குமார், நான் கேட்கறது 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட அதிக இடங்களை கேட்டு வாங்கணுன்றது அவங்களுடைய கேடர்ஸோடைய பார்வையா இருந்துச்சு, அதுவும் அவருடைய விருப்பமா இருந்துச்சு. ஆனா கூட்டணி கட்சியில தலைமை வகிக்கக்கூடிய திமுக என்ன கொடுத்ததோ அதை வாங்கிக்கிட்டு கொள்கை கூட்டணின்றதுல உறுதியா இருந்தாங்க இல்லையா? அந்த நிலைப்பாட்டில் தான் இப்பவும் இருக்கிறாங்க. ஏன் அந்த கூட்டணியை மட்டும் சந்தேகிச்சுட்டே இருக்கிறீங்க? 10 சீட்டு எனக்கு கொடுத்தா எனக்கு எங்களுக்கு இப்போ இவ்வளவுதான் எங்களுக்கு இருக்கு, எங்களுடைய மதிப்பீடு இவ்வளவுதான் நீங்க பண்ணினா நான் ஒன்றும் பண்ண முடியாது வருத்தப்பட்டு சொல்லியிருக்கிறார். அவர் அதிகமாக சீட்டை எதிர்பார்க்கிறார் சார். அவர் அதிகமாக சீட்டு எதிர்பார்க்கிறார். அவர் சொல்றாரு அதிக சீட்டு எதிர்பார்க்கணும். அது இயல்புதான். எங்க கட்சியில 234 தொகுதியிலையும் போட்டி போடுற அளவுக்கு இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினும் அவரும் அவங்க தந்தையார் காலத்திலிருந்து மு.க. ஸ்டாலினோட தந்தையார் காலத்திலிருந்து அந்த கட்சியில் தொடர்பு இருக்க நல்ல பழக்கம் இருக்கும். ரொம்ப ரொம்ப சரி, ரொம்ப நல்ல நிலையில் இருக்கும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள். அந்த கட்சிக்கு கூட இருந்துக்கிட்டு அந்த கட்சி வந்து பொது வழியில் பேசுறதை விட்டுட்டு செனட் ஆஃப் ரோட்டில் போய் பேசலாம், அறிவாலயத்தில் போய் பேசலாம், எங்கள் மனம் விட்டு நான் பேசுகிறேன், எனக்கு இப்படி கொடுங்க அப்படி. இது பொது வழியில் வரும்போது தானே இப்போ நம்ம விவாதிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போ அந்த சூழ்நிலை வரும்பொழுது என்ன ஆகுறது? அப்போ ஏதோ உள்ளே போயிருந்து கொண்டு இருக்கிறதுங்கிறது தன்னால் வந்துடுது. அந்த கேள்விக்கு பதில் யாராவது சொல்லணும்.